அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. சுட சுட சோறு. இன்னைக்கு ஆடி கிருத்திகை, சாமி கும்பிட்டாச்சு. சுட சுட சோறு, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல். ஓகே. இது காஜு கத்லி, வடை, அப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், கொஞ்சம் பால் பாயசம். சூப்பர் மம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம். ரசம் நல்லா பால் பாயசம் வந்து கெட்டியாக வச்சுருக்கோம். இது எப்படின்னா வடை புட்டு போட்டு அப்படியே சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, வடை புட்டு போட்டு அப்படியே சாப்பிட்லாம். இது வெறும் சேமியா மட்டும் இல்லை, சேமியா, ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த பாயசம். அதுக்கப்புறம் குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு அருமையான ஒரு சாம்பார். நல்லா நம்மளோட இயற்கை சந்தை ரசப்பொடியை, இது சாம்பார் பொடியை பயன்படுத்தி வச்சது. ரசப்பொடி போட்டு சாம்பார், ரசப்பொடி போட்டு ரசம் வச்சுருக்கோம். இதோ பாருங்க, ரசம் வச்சுருக்குறோம் பாருங்க. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா லிங்க் வரும், வெப்சைட் லிங்க், அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நேற்றுக்கெலாம் செம்ம ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா 1ஆம் தேதி பிறந்துருச்சு இல்லையா, பயங்கர பிஸியாக தான் இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆர்டர்ஸ் கொடுக்குற எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, பூஜாவுக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜான்னு. பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் அதில் கொஸ்டின் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுவோமே அப்படின்ட்டு. அந்த பேர் தான் நீங்கள் குழப்பிகிட்டே இருக்கீங்க. நீங்களாம் ஃபைனலாக ஒரு சில கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க, நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லிவிடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா தங்கங்களா, சரிங்களா? ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணுவோம், ஓகேவா? அப்புறம் வேறு என்ன பட்டு? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். என்னடா எப்படிடா இருக்கு? எப்படி இருக்கு சமையல்? நல்லா இருக்கா? ரெஸ்டாரண்ட்ல கீதம்ல தலைவருக்கு கீதம் ஹோட்டல்னா பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து அதில் கேட்பாரு, ஒரே ஒரு மசால் தோசை போத தெரியுமா அப்படின்னு. ஒரு வாட்டி 2 மசால் தோசை கேட்டாரு. 2 மசால் தோசை ரெண்டுலாம் எப்படிடா ஒன்னு சாப்பிட்டு இன்னொன்னு ஆர்டர் பண்றா. ஒரு செட்டாவே தோசைனா 2 தான் தருவாங்க நினைச்சு 2 மசால் தோசைன்றாரு. ஒண்ணே தான் வந்திருக்கு. அங்க வெரைட்டி வேற நிறைய இருக்கும், வெஜ் வெரைட்டிஸ். ஸோ தலைவனுக்கு பிடிக்கும். எப்போவுமே சினிமாவுக்கு போனால் அப்படி போய் சாப்பிட்டுட்டு போயிடுறது கீதம்ல, இல்லை முடிச்சுட்டு வரும்போது சாப்பிட்றது. அதனால அவனுக்கு பிடிச்சிச்சுன்னடா, அதனால கீதம் சமையல் மாதிரி இருக்குதான். கீதா கீதம். அப்புறம் சாமிலாம் கும்பிட்டீங்களாமா? கும்பிட்டாச்சுடா, திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு சந்தோஷமா. இன்னைக்கு வந்து வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய்லாம் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டுருக்குறோம். இன்னைக்கு மாச கிருத்திகை கும்பிடும்போது அதெல்லாம் தேட மாட்டேன், சமையல் செய்து வச்சு அப்படியே கும்பிட்டுடுவேன். பூ தான் சாமந்தி போட்டிருக்கேன், விளக்குக்கு அப்புறமா கட்டி போடணும். நேற்றுக்கு கோயிலுக்கு போயிட்டு இருந்த பூ மட்டும் அதில் இருக்குது. இப்போ சாமந்தி கட்டி போட்டு விட்டுறலாம். ஓகே, ஓகேவா? ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். வாழ்க வளத்துடன். பாய். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. பாய் பாய் பாய்.